இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். நாளை ஆவணி மாத கடைசி சனிக்கிழமை ஏகாதசி அன்று வரும் திருவோண விரதம் அருள் தரும் பெருமாள் வழிபாடு பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆவணி மாத ஏகாதசி அருளும் பெருமாளும் அள்ளித்தரும் பெருமாளை வழிபடுவோம். அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்திப்போம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதி என்பது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய அற்புதமான திதியினால் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என மகாவிஷ்ணு அருளி சொல்லியிருந்தாலும் புரட்டாசி மாதம் என்பது முழுக்க திருமால் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக போற்றப்படுகின்றது. புரட்டாசி மாத புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் பெருமாளுக்கு விரதம் மேற்கொண்டு அவரை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார் ஸ்ரீ வெங்கடேசநாதன். அதே போல புரட்டாசி மாதத்திற்கு முன்னதாக உள்ள ஆவணி மாதமும் ஆவணி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி திதியும் விசேஷமானவை. இந்த நாளில் விரதம் மேற்கொள்வது ரொம்பவே பலன்களை தந்தருளக்கூடியது என்கிறார்கள். வீட்டில் உள்ள பெருமாள் திருவுருவ படங்களுக்கு துளசி சாத்துவதும், வீட்டில் துளசி மாடம் இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்து வேண்டிக் கொள்வதும் விசேஷமான பலன்களை தரும். இந்த நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் ஒலிக்க விட்டு கேட்பதும் மனக்கவலையையும் மனக்குழப்பங்களையும் போக்கும் என்பது ஐதீகம். அதுபோல் திருமாலின் திருமார்பில் குடிக்கொண்டிருக்கும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டால் தன தானியம் இல்லத்தில் பெருகும். சகல ஐஸ்வர்ய பாக்கியங்களையும் தந்தருள்வாள் மகாலட்சுமி தாயார். பெருமாளுக்கு நெவேத்தியமாக புளியோதரை படைத்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குவதும் வாழ்வில் இனிமையை சேர்க்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நாளை செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதி நாளில் திருவோண விரதம். இந்த நாளில் விரதம் மேற்கொள்வோம். விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் காலையும் மாலையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் மேம்படுத்தும் ஏழுமலையானை மனதார பிரார்த்தனைகள் செய்து ஆராதிப்போம். அருளும் பொருளும் அள்ளித்தருள்வார் வெங்கடவன். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.